வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிட் கார்டை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, வித் அவங்க கொடுத்துருக்க நோட்ஸில் நமக்கு பிஇடி டெஸ்ட் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டுக்கான பேஜுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 லிங்க் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸும், செகண்ட் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான நோட்ஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த நோட்ஸில் வந்து சிஆர்பிஎஃப் அதாவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் பிஇடி டெஸ்ட், பிஎஸ்டி டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், ரீமெடிக்கல் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது 23/9/2024 வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்கன்னா, பிஎஸ்டி டெஸ்ட், பிஇடி டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட், ரீமெடிக்கல் டெஸ்ட், இந்த இது வந்து நமக்கு வந்து நடக்க போகுது. அது எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23/9/2024 வந்து நமக்கு வந்து இதுக்கான பிஇடி டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்ஸில் இந்த இம்பார்ட்டண்டான விஷயம் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் வெப்சைட்டான சிஆர்பிஎஃப்லேயே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியாக ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. இந்த பேஜில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, என்ன வெரிஃபிகேஷன், அதாவது மல்டிப்ளெட் சார்ஜ் 8+7 இங்கே வந்து அதை கூட்டி டோட்டல் பண்ணி போட்டுட்டு செட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். இந்த அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கான சர்வர் எரர் வந்து காட்டிக்கிட்டு இருந்துச்சு. 3 தடவை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் நமக்கான அட்மிட் கார்டு வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகலை. நம்மளுடைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறவங்க யாரும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பான முறையில் நமக்கான அட்மிட் கார்டு வந்து எரர் தான் வந்துச்சு. ஆனால் இன்னும் அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணல முடியலை. 3 ரூல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சார்ஜ் கொடுத்துட்டு செர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தெரியாது, ரோல் நம்பரும் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய நேம் 4 லெட்டர் மட்டும் டவுன்லோட் பண்ணி, அதாவது 4 லெட்டர் மட்டும் இன்ஸ்டேட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுக்கான வெரிஃபிகேஷனை கொடுத்துட்டு செர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம செக் பண்ண வரைக்கும் அட்மிட் கார்டு வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆகலை. அதாவது சர்வர் எரர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால ஒரு எரர் வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க. அந்த எரர் தான் நமக்கு வந்து காட்டியிருந்தாங்க. அதனால தான் நம்மளால் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. ஆனால் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெலகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எதுவும் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.